அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புறம் பேசுபவர்கள், கோல் சொல்பவர்கள். புறம் பேசி கோல் சொல்லி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் என அல்லாஹு தாலா தனது திருமறையில் கூறுகின்றான். மேலும் கோல் சொல்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த தீய பழக்கமாகப்பட்டது இம்மை வாழ்க்கையிலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி நமக்கு பயன் தராது. இந்த உலக வாழ்க்கையில் கோல் சொல்லி புறம் பேசி நாம் திரியும் பொழுது அது பிறருடைய மனதை புண்படுத்துகின்றது. மேலும் இரத்த உறவுகள் கூட பெரிய காரணமாக இந்த ஒரு தீய பழக்கம் அமைகின்றது. மேலும் மறு உலகில் அல்லாஹு தாலா நமக்கு சுவனத்தை வழங்க மாட்டான். மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நாவின் கெடுதியினால் வரக்கூடிய விளைவு என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த நபரை நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தீய பழக்கத்தில் இருந்து அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் உலகில் உள்ள முஸ்லீமான ஆண் பெண் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.